எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் நிறைய क्वेश्चंस கேட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் பதில் சொல்றதுன்றது கொஞ்சம் முடியாத விஷயம் தான். அதனால நான் இதுல டாப் ரெக்கமெண்டேஷன்ல இருந்து ஒவ்வொன்றா क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க குக்கிங் வீடியோஸ் போடுங்க, ஹோம் டூர் போடுங்க, சேலஞ்ச் வீடியோவும் போடுங்க, என்னோட நேம் மென்ஷன் பண்ணி இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரண்யான்றவங்க அவங்க பேரு. நீங்க கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் இனிமே வர வீடியோஸ்ல நீங்க சொன்ன ரெக்வெஸ்ட்லாம் போட ஆரம்பிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு நோ क्वेश्चंस இசி டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி. ஐ லைக் அம்மா சோ மச்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அடுத்தவங்க வந்துட்டு வாட் இஸ் யுவர் எய்ம் இன் யுவர் லைஃப்னு கேட்டிருக்காங்க. என்னோட எய்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் இல்லை. என்னோட எய்ம்னா ஒரு டீச்சிங் ஃபீல்டில், ஒரு ப்ரொஃபஸர் ஃபீல்டில் நான் போகணுன்றது தான். பார்க்கலாம் அது மாறுதா இல்லை நான் அதுக்கு தான் போகிறேன்னா அப்படின்னா. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஹாபின்னு கேட்டிருக்காங்க. ஃபேவரட் ஹாபின்னு எதுவும் இல்லை. எப்போது ரொம்ப கோமா அப்செட்டாக இருந்துச்சுன்னா பெயிண்ட் பண்ணுவேன், அது மட்டும்தான். ரொம்ப ரேராக இப்போலாம் புக்கே படிக்கிறதுல. முன்னாடிலாம் புக்கு தான் பெரிய ஹாபியாக இருந்துச்சு. அடுத்தது டூ யூ லைக் கேபாப்னு கேட்குறாங்க. கிடையாது, நான் பார்த்தது கூட இல்லை. டூ யூ வாட்ச் சி ட்ராமா ஆர் கே ட்ராமா? நான் அது ரெண்டுமே பார்த்ததே இல்லை. ஆனால் எனக்கு அந்த அனிமி மூவிலாம் பிடிக்கும். அந்த ஜாப்பனீஸில் இருக்க அனிமி மூவிலாம் பிடிக்கும். அதெல்லாம் நான் பார்ப்பேன். அடுத்தது வந்துட்டு ஹோம் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் கொஞ்சம் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடியல. ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஹோம் டூர் போடுறேன். அடுத்தது வந்துட்டு குக்கிங் வீடியோ போடுங்கன்றாங்க. நான் தனியாக ஸ்பெசிஃபிக்காக குக்கிங் வீடியோ போடல. ஏதாவது விலாகில் நான் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்தது வந்துட்டு ஃபினிஷ்டு யுவர் காலேஜ் வாட் பிளான் நெக்ஸ்ட்னு கேட்குறாங்க. நானும் ஃபினிஷ் பண்ணல, இப்போ தான் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்தது எக்ஸ்ட்ரா படிக்க ஐடியா இருக்கா? எக்ஸ்ட்ரா படிக்கலாம் ஐடியாவே இல்லை. ஏன்னா சிலபஸ்ல இருக்கிறத படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எனஃப் क्वेश्चंस டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி ஹெல்த். ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் சேனல் அண்ட் ஸ்டடீஸ் அக்கா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்துட்டு சிஸ்டர் உங்க ஆம்பிஷன் என்ன? நீங்க 10th எவ்வளோ மார்க்னு கேட்காங்க. நான் ஆம்பிஷன் எய்ம்லேயே சொல்லிட்டேன். 10th வந்துட்டு நான் 415 எடுத்தேன், 415. அடுத்தது வந்துட்டு வாட் இஸ் யுவர் ஏஜ்ன்னு கேட்டிருக்காங்க. என்னோட வயசு வந்துட்டு நான் இப்போ டீனேஜ்ல லாஸ்ட் இயர்ல இருக்கேன். அப்போ உங்களுக்கே தெரியும் என்னோட வயசு என்னன்னு. வாட் அபவுட் யுவர் ட்ரீம்ஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங் த காலேஜ்னு கேட்டிருக்காங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பிஜி பண்ணணும், அவ்வளோதான், அதுதான் பிளானு. அடுத்தது வந்துட்டு ஹூ இஸ் யுவர் மோட்டிவேட்டர்னு கேட்டிருக்காங்க. அம்மா தான் என்னோட பெரிய மோட்டிவேட்டர். நீங்க தமிழ் ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு கேட்குறீங்க. அடுத்தது வந்துட்டு பிஜி பண்ணுறதுதான். ஹோம் டூர் வந்துட்டு நான் சீக்கிரமே போடுறேன். ஆல்ரெடி நீங்கள் இருந்த சொந்த வீடு தான், ஒய் வேறு வீட்டுக்கு போனீங்க? நாங்கள் ஏற்கனவே இருந்த வீடு வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருந்தோம். அந்த அளவுக்கு இடம்லாம் இல்லை செடிலாம் வளர்க்குறதுக்குலாம். ஸோ செடிலாம் வளர்க்கணும், நல்லா கொஞ்சம் காத்தோட்டமாக, கொஞ்சம் வீடு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்துட்டோம். அடுத்தது வந்துட்டு அக்கா உங்கள் ஸ்டைலில் ஃபுட் சேலஞ்ச் வீடியோ போடுங்க. வீல் டிசைடட் ஃபுட் அந்த மாதிரி. இட் வில் பி அ ரியலி இன்ட்ரெஸ்டிங். உங்கள் டிஎம்எல் விளாக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்னொன்று வந்துட்டு பிளான் பண்ணி இந்த சேலஞ்ச் வீடியோ, அந்த ஃபுட் சேலஞ்ச் வீடியோ மாதிரி பண்ணணும்னு பாதி வரைக்கும் ஷூட் பண்ணேன். பாதிக்கு மேலே என்னால் ஷூட் பண்ண முடியல. அந்த வீடியோ அப்படியே இருக்குது. நான் இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு நாள் ஷூட் பண்ணி போடுறேன். அடுத்தது வந்துட்டு டூ யூ லைக் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஸ்டடீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த பிடி அவர் அதோட அவ்வளோதான். ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடான பர்சன் கிடையாது. ஆனால் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி ஸ்டடீஸ் தான். ஆர் யூ ஹாப்பி பை சூஸிங் தேர்ட் குரூப்? தேர்ட் குரூப் சூஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தது. அப்போ சூஸ் பண்றப்ப நான் தேர்ட் குரூப் கேட்டே போல. எனக்கு ஒகேஷனல் குரூப் தான் வேணும்னு கேட்டேன். ஏன்னா தமிழ் தான் படிக்க போறோன்றப்ப கொஞ்சம் ஈஸியா படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒகேஷனல் குரூப் கேட்டேன். அப்போ ட்ரெஸ் டிசைனிங் இருந்துச்சு எங்க ஸ்கூல்ல. ஆனா அது அப்போ என் மார்க்கு கொடுக்க மாட்டேன், நீ அதிகமா மார்க் எடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எடுத்துக்கோன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் காமர்ஸ் எடுத்துக்கிறேன், எனக்கு சயின்ஸே வேண்டான்னு சொல்லிட்டு தான் இந்த குரூப் எடுத்தேன். ப்ளீஸ் புட் அ வீடியோ பெர் வீக்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்துட்டு ரெகுலராக போடுறேன். அக்கா கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் வீடியோ போடுங்க, ஈகர்லி வெயிட்டிங். கண்டிப்பாக போடுறேன். அடுத்தது வந்துட்டு ஹவு டு யூ ஃபீல் ஸ்டடிங் இன் சேம் காலேஜ் வித் யுவர் மதர் அஸ் அ ஸ்டாஃப், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அம்மா வந்துட்டு இதே காலேஜில் வேலை பார்ப்பாங்க, நானும் அவங்க படிப்பேன்றது எதிர்பார்க்காத விஷயம்தான். நான் வந்துட்டு பெரியாரில் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். முன்னாடியே அம்மா நான் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம் பெரியாரில் தான் படிக்கணும்ன்ட்டு. ஆனால் அம்மா வந்துட்டு கரெக்டாக நான் 12th முடிக்கிறப்ப அவங்க ரிட்டையர் ஆகிறதா இருந்தாங்க. ரிட்டையர் ஆகணும். ஆனால் இந்த கொரோனா டைம் இதெல்லாம் வந்ததுனால 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணனால தான் அம்மாவும் நானும் ஒரே காலேஜில் அவங்க வேலை பார்க்கறது நான் படிக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி
இது வந்துட்டு எங்களுக்கே கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா தான் இருந்தது. அம்மா வந்துட்டு கிளாஸ்ல இருக்கிறது எனக்கு அவ்வளோ இதாலாம் இருக்காது. அவங்க தான் கொஞ்சம் என்னை பார்த்து எடுக்க மாட்டாங்க. என்னை பார்த்தா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வரல, பாடம் எடுக்க வரலன்னு சொல்லிட்டு என்னை பார்க்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அட்டனன்ஸ்ல கூப்பிடும் போது என் பேரை கூப்பிடவே மாட்டாங்க. மற்றபடி எனக்கு வந்துட்டு எதுவும் இதா தெரியல. ஏன்னா சின்ன வயசுலயே நான் அம்மாவோட காலேஜுக்குலாம் போயிருக்கேன், அவங்க கிளாஸ்லலாம் உட்காந்துருக்கேன். அதனால அது எனக்கு எதுவும் பெரிய இதா தெரியல. அம்மாவுக்கு தான் கொஞ்சம் இதா இருந்தது, மற்றபடி எதுவும் இல்லை. அதுவும் அம்மாவும் நானும் ஒரே டிபார்ட்மெண்ட், வேற தமிழ் டிபார்ட்மெண்ட்ன்றதுனால அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக தான் இருந்தது. இப்போ அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. நான் 3rd இயர் ஃபுல்லாக அவங்க வேலை பார்க்கல, நான் மட்டும்தான் காலேஜ் போயிட்டு வரேன். அடுத்தது வந்துட்டு வாட் இஸ் யுவர் 10th மார்க்கு, 11th 12th என்ன குரூப்னு கேட்டிருக்காங்க. நான் 11th 12th காமர்ஸ் குரூப் தான் எடுத்தேன், அந்த பிஸ்னஸ் மேக்ஸோட வர குரூப்பு. அடுத்தது வந்துட்டு காலேஜ் எப்படி போகுது, காலேஜில் க்ரஷ் இருக்கா. காலேஜில் க்ரஷ்லாம் இல்லை, இப்போதைக்கு காலேஜ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் போகுது. இப்போ நாங்கள் ஷிஃப்ட் பண்ண வீட்டில் இருந்து காலேஜ் கொஞ்சம் தூரம் இருந்தாலும் நான் அதே டைமுக்கு தான் கிளம்பி கொஞ்சம் லேட்டாக தான் போகிறேன். அதனால எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ட்ராவல் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது காலேஜில் இருக்கிற டைமை விட. அடுத்தது ஹாய் பாப்பா, என்ன ஆச்சு ரொம்ப நாளாக வீடியோ போடல. கொஸ்டின் எதுவும் இல்லை, உங்கள் வீடியோஸ் ஆர் காம் அண்ட் பீஸ்ஃபுல் டு வாட்சிங். ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு என்ன ரீசன்னா, எனக்கு எக்ஸாம் முடிஞ்சுது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போடலாம் ரெகுலராக அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். நான் எக்ஸாம் இன்னைக்கு முடியுதுன்னா நாளைக்கு பால் காய்ச்சணும் வீடு. அதனால அந்த ஒர்க்கு அதெல்லாம் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. நான் அதையுமே வீடியோவாக ஷூட் பண்ணணும்னு நினச்சி தான் இருந்தேன். ஆனால் ஷூட் பண்ணவும் முடியல, அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போடவும் முடியல. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் நெட் கனெக்ஷன்லாம் எதுவும் நம்ம கொடுக்கல. அதனால வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால இந்த 1 month ஃபுல்லாக வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. கரெக்ட் போச்சு. ஃப்ரெஷருக்கு காலேஜ் பற்றி சொல்லுங்கள், யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்குறாங்க. நான் பொதுவாக ஃப்ரெஷராக இருந்து ஒரு காலேஜுக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு எதையும் முன்னாடியே இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்காதீங்க. ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும், இல்லை இது இப்படி தான் இருக்கும், இதில் ஸ்கோப் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரீ தாட் வந்துட்டு நீங்கள் வச்சுக்காதீங்க. மனசுக்குள்ளே இப்படி தான் இருக்கும், இல்லை ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு நல்லா நடத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு நல்லாவே இருந்தால் கூட அதில் உங்களால் முன்னேறி போக முடியாது. அதனால அந்த விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லாயிருக்கும், நமக்கு எல்லாமே புரியும், ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் தாட்டை வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெஷருக்கான ஒரு நல்ல அட்வைஸ். அதே மாதிரி ஜாலியாக காலேஜ் போயிட்டு வாங்க. அந்த காலேஜ் 3 வருஷம் தான் நல்லா ஜாலியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். நியூ ஹோம் டூர் போடுங்க. ப்ளீஸ் எக்ஸ்ப்ளோர் திருச்சி அண்ட் டூ சம் கண்டென்ட் பியாண்ட் எவ்ரி ஒன். I have a question for you. Can you please share your YouTube journey? What is your age now? YouTube journey வந்துட்டு நான் சில்வர் ப்ளே பட்டன் அன்பாக்சிங் பண்ண வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். அதை வந்துட்டு நான் கீழே லிங்க் பண்ணுறேன், நீங்கள் அது போய் பார்த்து என்னோட யூடியூப் ஜேர்னி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்ரீலங்கா பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன, லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கான்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீலங்கா பற்றி என்னோட தாட் வந்துட்டு, எனக்கு ராவணனை ரொம்ப பிடிக்கும், அதனால ஸ்ரீலங்காவும் பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் அந்த ஸ்ரீலங்கா பிளேஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது ஒரு தாட் இருக்குது. அடுத்தது வந்துட்டு பிஜி என்ன படிக்க போகிறீங்க. பிஜி வந்துட்டு நான் யூஜி வந்துட்டு தமிழ் தான் படிக்கிறேன், அதனால பிஜியும் கண்டிப்பாக தமிழ் தான். உங்களோட ஹாபி என்ன, காலேஜ் ஸ்டடி டிப்ஸ் சொல்லுங்கள், காலேஜ் ஃப்ரெஷருக்கு டிப்ஸ் சொல்லுங்கள், நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடுங்க. நான் கண்டிப்பாக வர வீடியோஸில் நான் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறேன். பை whom you was inspired and started uploading videos in YouTube, which is the channel you mostly watch in YouTube, who is your favorite actor. என்னோட நானே தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆகி போட்டேன். ஏன்னா மற்ற லேப்டாப்பில் இல்லை தனியாக ஃபோனில் வந்துட்டு எங்கேயாவது போனோன்னா வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுவேன், ஆனால் எதுலேயும் அப்லோட் பண்ண மாட்டேன். நான் ஷூட் பண்ணி நான் எடிட் பண்ணி நான் மட்டும் வச்சுப்பேன், அம்மா அப்பா பார்ப்பாங்க, அவ்வளோதான், வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. அதை சரி யூடியூப்பில் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை, கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வீட்டில் போடு, நீ யூடியூப்லேயே இதெல்லாம் போடலாம்ல, எதுக்கு வேஸ்ட்டாக எடிட் பண்ணி நீனே வச்சுக்கிற அப்படின்றப்ப தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்தது வந்துட்டு நான் சேனல் வந்துட்டு யூடியூப்பில் எனக்கு ஓவரால் கண்டென்ட் பார்க்கும்போது மிருதுல் சர்மாவோட சேனல் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் ஆக்டர் கேட்டிருக்காங்க. என்னோட ஃபேவரட் ஆக்டர் வந்துட்டு சூர்யா. யூ லுக் சிம்பிள் அண்ட் எலகண்ட். தெப்பக்குளம் ஷாப்பிங்க்கு பெஸ்ட்டாக
பெஸ்ட்டா இல்லை எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், ஒர்த் ஆர் நாட்? கண்டிப்பாக தெப்பக்குளம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே எல்லாருமே ஷாப்பிங்னு போனால் கண்டிப்பாக என்எஸ்பி ரோடு தெப்பக்குளம் தான் போவோம். உங்கள் வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ் க்ரூமிங் டிப்ஸ் சொல்லுங்கள் அக்கா. உங்களோட காலேஜ் ட்ரெஸ் ஹால் வீடியோ போடுங்க அக்கா. காலேஜ் எசென்ஷியல் திங்ஸ் வீடியோ போடுங்க. நீங்கள் 3 வீடியோ கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நான் வரப்போகிற வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். இல்லை இதுக்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஓல்டு ஹவுஸ் என்னாச்சு? இப்போ திருச்சியில் எங்கே இருக்கீங்க? ஒய் சடன் ஹவுஸ் ஷிஃப்டிங் கேட்டிருக்காங்க. ஓல்டு ஹவுஸ் அப்படியே தான் இருக்குது. அதுவும் சொந்த வீடு தான், இதுவும் சொந்த வீடு தான். அது அப்பார்ட்மெண்ட்ஸில் இது தனியாக வீடு கட்டிட்டு வரணுன்றனால இங்கே கட்டிட்டு வந்துட்டோம். அம்மா வந்துட்டு ரிட்டையர் ஆனாங்க. அதனால ரிட்டையர் ஆனோன்னு கொஞ்சம் வில்லேஜ் சைட் போகலாம், அம்மா ஊர் சைடே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். சிஸ்டர், ஐ எம் ஃபாலோயிங் யூ ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். வை டிட் யூ ஷிஃப்ட் யுவர் ஹவுஸ்? எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்? இதுதான் ரீசன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம் கேட்குறாங்க. என்னோட முழு பேர் வந்துட்டு அகிலாண்டேஸ்வரி. வீட்டில் எல்லாரும் அகிலான்னு கூப்பிடுவாங்க. உங்கள் எல்லா ட்ரெஸ் கலெக்ஷன் போடுங்க. தென் ஹேர் அக்சசரிஸ் காலேஜ் வீடியோவாக போடுங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு ட்ரெஸ் கலெக்ஷன் இல்லை காலேஜ்க்கு வச்சுட்டு போகிற மாதிரி ஹேர் அக்சசரிஸ்லாம் போடுறேன். ஏன் நீங்கள் எந்த ஃபோனில் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, எப்படி அதில் எடிட் பண்ணுறீங்க, நாய்ஸ் இல்லாமல் எப்படி வீடியோ ஷூட் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் எதில் ஷூட் பண்ணுறேன், எப்படி ஷூட் பண்ணுறேன், எதில் எடிட் பண்ணுறேன், அதெல்லாம் கண்டிப்பாக நான் போடுறேன். அது போடுறேன்னே நிறைய வீடியோஸில் சொல்லி இன்னும் போடவே இல்லை, போடுறேன். நான் இதுக்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த ட்ரைபாட்லாம் இல்லாதப்பெல்லாம் நான் எப்படி ஷூட் பண்ணேன், அது வந்ததுக்கப்புறம் எப்படி ஷூட் பண்ணுறேன், ரிங் லைட்லாம் இல்லாதப்ப எப்படி ஷூட் பண்ணேன், அது வந்ததுக்கப்புறம் எப்படி ஷூட் பண்ணுறேன்றதெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணி நிறையா அதை பற்றி வீடியோஸ் போடுறேன். ஹாய் அக்கா ஃப்ரம் ஜார்க்கண்ட். மை கொஸ்டின் இஸ் ஹவு டிட் யூ மேனேஜ் யூடியூப் அண்ட் ஸ்டடீஸ் போத் ஈக்குவலின்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் நான் ரொம்ப ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணல. ஏன்னா வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப ரெகுலராக போடுறதே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒர்க்கு இல்லை எக்ஸாம்ஸ்லாம் வருதுன்னா நீ யூடியூப் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் போடாமல் அதுக்கப்புறம் தான் வீடியோஸ் போடுறேன். எனக்கு என்னமோ அது நான் படிக்கிறது அதில் படிக்கிற ஃபீல்டில் போய் ஒரு வேலைக்கு போகிறது தான் எனக்கு நிரந்தரம். இது வந்துட்டு என்னோட ஹாபி மாதிரி எனக்கு ஒரு பிடிச்ச இன்ட்ரெஸ்ட்னால நான் பண்ணுற மாதிரி. அதனால் நான் யூடியூப் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேனே ஒழிய அந்த படித்து நான் போகிற ஒரு வேலை அப்படின்றத சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது இதுக்காக அப்படின்ற ஒரு ஐடியா தான் மெஜாரிட்டியாக இருக்குது. அதனால ஏதாவது பர்சனல் ஒர்க் இல்லை எக்ஸாம்ஸ்லாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் வீடியோஸ் போடுறத ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு 2 வாரம் போடாமல் அதுக்கப்புறம் இதில் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் முக்கால்வாசி நான் பதில் சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. கேள்விகள் கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பொதுவாக ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ்லாம் விட்டுட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.